ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் இருக்கிற கார்பனும் அதன் சேர்மங்களும் அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை பார்க்க போகிறோம். ப்ளஸ் புக் பேக் கொஷினை பார்க்க போகிறோம். சுருக்கமாக தெளிவாக பார்த்துடலாம். கார்பன் சேர்மங்கள் அப்படின்னா கார்பனால் உருவான சேர்மங்கள். இந்த பூமியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 மில்லியனுக்கும் அதிகமான கார்பன் சேர்மங்கள் இருக்குது. எவ்வளோங்க? 5 மில்லியனுக்கும் அதிகமான கார்பன் சேர்மங்கள் இருக்குது. இப்படி இந்த அளவுக்கு இருக்க காரணம் என்னென்னா அதுதான் கார்பனுடைய ஸ்பெஷாலிட்டி. கார்பன் அப்படின்னா அது சகப்பிணைப்பை கொண்டது, சங்கிலி தொடராக்கும் பண்பை கொண்டது. இந்த பண்பை கொண்டதுனால தான் கார்பன் இந்த அளவுக்கு சேர்மங்களை உருவாக்கி வச்சுருக்கு. கார்பன் சேர்மங்களை கரிமச் சேர்மங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கரிமச் சேர்மம் அப்படின்னா இயற்கையில் பூமியில் கிடைச்சா அது கரிமச் சேர்மம். அதுவே லேபில் தயாரித்தாங்க அப்படின்னா அதுக்கு பெயர் கனிமச் சேர்மம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை பார்த்துக்கோங்க. கரிமச் சேர்மங்களுடைய பொதுவான பண்புகளை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். கரிமச் சேர்மங்கள் சிக்கலான அமைப்பையும் அதிக மூலக்கூறு நிறையையும் பெற்றவை. அதிக சிக்கலான மூலக்கூறு நிறை இருக்கும், சிக்கலான அமைப்பு பண்ணுறதா இருக்கும். இந்த கரிமச் சேர்மங்களை பொதுவாக நீரில் கரைக்கவே முடியாது. கரையுமா? வைரத்தை போட்டால் கரையுமா? கரையாது. நிலக்கரியை போட்டால் கரையுமா? கரையாது. அப்போ அதுக்குன்னு இருக்கிற கரிம கரைப்பானில் போட்டால் தான் கரைக்க முடியும். பொதுவாக இருக்கக்கூடிய கரிம கரைப்பான் என்ன அப்படின்னா ஈதர், கார்பன் டெட்ராகுளோரைடு, டோலுவின், இதெல்லாம் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய கரிம கரைப்பான்கள். அடுத்து பார்த்தா கரிமச் சேர்மங்கள் எளிதில் எரியக்கூடிய தன்மை பெற்றவை. ஈஸியாகவே பற்றிக்கிட்டு எரியும். அதுவே கரிமச் சேர்மங்களையும் கனிமச் சேர்மங்களையும் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கரிமச் சேர்மங்கள் குறைவான வினை புரியும் தன்மை பெற்றதாக இருக்கும். அதே மாதிரி வினை வேகம் ரொம்ப கம்மி, உருகுநிலையும் கம்மி, கொதிநிலையும் கம்மியாக இருக்கும். பெரும்பாலான கரிமச் சேர்மங்கள் எப்படிப்பட்டதுன்னா சகப்பு இணைப்பை பெற்றது. சகப்பு இணைப்பு அப்படின்னா ஒரு சேர்மத்தில் 2 அணு சேர்ந்து இருக்குன்னா அந்த 2 அணுவும் சமமாக இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கும். இதுதான் சகப்பு இணைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கரிமச் சேர்மங்கள் ஸ்பெஷலாக இன்னொரு பண்பையும் பெற்றிருக்கு. அது என்னன்னா மாற்றிய பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மாற்றிய பண்புனா என்னங்க? மாற்றிய பண்புனா ஒன்றும் கிடையாதுங்க. ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு, ஒரே அணு தான் 2 சேர்மத்துக்குள்ளே இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற பிணைப்பு மட்டும் வித்தியாசப்படும். அதாவது ஒரு சேர்மத்தில் இருக்கிற அணுக்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்னொரு சேர்மத்துலேயும் அதே அணு தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற பிணைப்பு, அதாவது ஒரு சேர்மத்தில் ஒற்றை பிணைப்பாக இருக்கும், இன்னொரு சேர்மத்தில் இரட்டை பிணைப்பு, முப்பிணைப்பு, இப்படி பிணைப்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் மாற்றிய பண்புன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மாற்றிய பண்பை பெற்றது தான் கரிமச் சேர்மங்கள். கரிமச் சேர்மங்கள் எளிதில் ஆவியாகும் தன்மை பெற்றதாக இருக்குது. கரிமச் சேர்மங்களை பொதுவாக நம்ம இப்போ லேபில் கூட தயாரிக்கிறாங்க. முற்காலத்தில் இயற்கையாக கிடச்சிட்டு இருந்தது, இப்போ முடிஞ்சால் லேபில் கூட தயாரிக்கலாம். கரிமச் சேர்மங்களை பொதுவாக நம்ம 2 வகையாக பிரிக்கிறோம். எப்படி அப்படின்னா கரிமச் சேர்மங்களில் இருக்கிற கார்பன் சங்கிலி வடிவமைப்பு, அதாவது அதுக்குள்ளே இருக்கிற கார்பன் சங்கிலி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வச்சு வகைப்படுத்துகிறோம். இன்னொரு டைப் எப்படி வகைப்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த கரிமச் சேர்மங்களுக்குள்ள என்னென்ன அணுக்கள் இருக்குது, அணுக்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வச்சும் வகைப்படுத்துகிறோம். இந்த 2ஐயும் நம்ம ஜஸ்ட்டு விளக்கமாக பார்ப்போம். முதல்ல கார்பன் சங்கிலி வடிவமைப்பை வச்சு நம்ம பிரிப்போம். குறிப்பாக இந்த கரிமச் சேர்மங்களுக்குள்ள கார்பன் சங்கிலி அப்படிங்கிறது தொடராக அமைஞ்சிருக்கும். அதாவது கார்பன் சங்கிலி மாதிரி நீண்டு அமைஞ்சிருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா அதுக்குள்ளே இருக்கிற சகப்பிணைப்பு தான் காரணம். இந்த சங்கிலி தொடரை வச்சு கரிமச் சேர்மங்களை பொதுவாக நம்ம 2 டைப்பாக பிரிக்கிறோம். என்ன அப்படின்னா வளையமற்ற அல்லது திறந்த அமைப்புடைய சேர்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப்பாக பிரிக்கிறோம். இன்னொரு டைப்பு வளைய சேர்மம் அப்படின்னு பிரிக்கிறோம். எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது ஒரு சேர்மத்தில் கார்பனும் ஹைட்ரஜனும் அமைஞ்சிருக்கு. அந்த கார்பன் எப்படி அமைஞ்சிருக்கு, அதாவது சங்கிலி தொடரில் நேராக வளையம் இல்லாமல் நீட்டமாக அமைஞ்சிருந்தா அது வளையமற்ற அல்லது திறந்த அமைப்புடைய சேர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கோடு போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி நீளமாக அமைஞ்சிருந்தா அது வளையமற்ற அல்லது திறந்த அமைப்புடைய சேர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே வளைய சேர்மம்னா அதில் இருக்கிற கார்பன் இப்படி இந்த ரவுண்ட் ஷேப்பில் வளைய மாதிரி அமைஞ்சிருந்தா அதை வளைய சேர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? சரி, இப்போ வளையமற்ற சேர்மத்தையும் நம்ம 2 வகையாக பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோன்னா அதுக்குள்ளே இருக்கிற கார்பன் அணு எப்படி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வச்சு பிரிக்கிறோம். அதுக்குள்ளே இருக்கிற கார்பன் அணு ஒற்றை பிணைப்பில் அமைஞ்சிருந்தா, அதாவது ஒற்றை பிணைப்பில் அமைஞ்சிருந்தா அதை நிறைவுற்ற சேர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க.
புரியுதுங்களா? ஒரே ஒரு பிணைப்பு தான் இருந்தால் நிறைவுற்ற சேர்மம். அதுவே ஒன்றுக்கு மேற்பட்ட பிணைப்பை வச்சுருந்தா அதுக்கு நிறைவுறாத சேர்மம் அப்படின்னு பேர். புரியுதுங்களா? அதுக்கு பெயர் நிறைவுறாத சேர்மம். அப்போ வளையமற்ற சேர்மத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ரெண்டாக பிரிச்சிட்டோம். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிறைவுற்ற சேர்மத்துக்கு எடுத்துக்காட்டு புறப்பேன், நிறைவுறாத சேர்மத்துக்கு எடுத்துக்காட்டு புறப்பீன். இதில் இருக்கிற வாய்ப்பாட்டை பார்த்தாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பாருங்களேன், CH3 ஒரு கோடு போட்டு CH2 ஒரு கோடு போட்டு CH3. இந்த கோடெல்லாம் என்னன்னு கேட்டால் பிணைப்பு. இங்கே பாருங்கள், ஒற்றை பிணைப்பு இருக்குது. அதுவே இங்கே பாருங்களேன், CH3 ஒரு கோடு போட்டு CH போட்டு 2 கோடு போட்டிருக்காங்க. அப்போ இரட்டை பிணைப்பு. இந்த பிணைப்பை வச்சு தான் அது நிறைவுற்ற சேர்மமா நிறைவுறாத சேர்மமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க. அடுத்தது வளைய சேர்மத்தை பார்ப்போம். முன்னாடியே பார்த்தாச்சு, வளைய மாதிரி அமைஞ்சு மூடி இருந்தால் அதுக்கு பெயர் வளைய சேர்மம் அப்படின்னு பேர். இந்த வளைய சேர்மத்தையும் 2 வகையாக பிரிக்கிறாங்க. 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று கார்போ வளைய சேர்மம் அல்லது ஓரின வளைய சேர்மம், இன்னொன்று பல்லின வளைய சேர்மம். இதை எப்படிப்பா பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதாவது இந்த வளைய சேர்மத்துக்குள்ள கார்பன் அணு மட்டும்தான் இருக்குது. அதாவது கார்பன் அணு மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை அப்படின்னா அதை கார்போ வளைய சேர்மம் அல்லது ஓரின வளைய சேர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே இந்த வளைய சேர்மத்துக்குள்ள ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்பர் போன்ற மற்ற அணுக்கள், வேறு அணுக்கள் இருந்தால் அதை பல்லின வளைய சேர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இதை மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க போதும். அடுத்தது இதோடு நிற்கலை, இந்த கார்போ வளைய சேர்மம் இருக்குது பார்த்தீங்களா, கார்பன் அணுக்கள் மட்டும் அமைஞ்சிருக்கிற கார்போ வளைய சேர்மம். இதை 2ஆக பிரிக்கிறாங்க. எத்தனைதாக தான் பிரிப்பாங்கன்னு தெரியல, பட் கவனிப்போம். இதை 2ஆக பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா அலிசைக்ளிக் சேர்மம் அல்லது அரோமேட்டிக் சேர்மம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இது என்னப்பா அப்படின்னு பார்த்தா, நம்ம என்ன சொன்னோம், கார்போ வளைய சேர்மம்னா அதில் கார்பன் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னோம்ல. நல்லா கவனிச்சிங்களே, கார்பன் மட்டும்தான் இருக்கும். அப்போ அதுக்குள்ள கார்பன் வளையங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட கார்பன் வளையங்கள் இருந்தால் அதை அலிசைக்ளிக் சேர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஒன்றுக்கு மேற்பட்ட கார்பன் வளையம் மட்டும் இருந்தால் அதை அலிசைக்ளிக் சேர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே ஒன்றுக்கு மேற்பட்ட பென்சீன் வளையமாக இருந்தால் அதை அரோமேட்டிக் சேர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. பென்சீன் என்பது வேறு எதுவும் கிடையாதுங்க, கார்பனுடைய மறுவடிவம் தான் பென்சீன். கார்பனில் அணு ஒரு மாதிரி இருக்கும், பென்சீனில் அணு இன்னொரு மாதிரி இருக்கும். ரெண்டும் ஒன்று தான், பட் அமைஞ்சிருக்கிற இடம் வேறு வேறையாக இருக்கும். ஸோ வேறன்னு நினச்சிக்காதீங்க, கார்பனும் பென்சீனும் ஒன்று தான். அது கார்பன் மாதிரி இருந்தால் அதை அலிசைக்ளிக்னு சொல்லுவாங்க. பென்சீன் வளைய மாதிரி இருந்தால் அதை அரோமேட்டிக் சேர்மம்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த டயக்ராமை பார்த்தாவே உங்களுக்கு ஈஸியாக புரியும். நல்லா பாருங்கண்ணே, கரிமச் சேர்மம் இது நம்ம என்ன பண்ணணும், 2ஆக பிரித்தோம். வளையமில்லாத சேர்மம், வளைய சேர்மம் பிரித்தோமா. இந்த வளையமில்லாத சேர்மத்தையும் நம்ம 2ஆக பிரித்தோம், ஞாபகம் இருக்கா? அதாவது நிறைவுற்ற சேர்மம், நிறைவுறாத சேர்மம். நிறைவுற்ற சேர்மம்னா என்ன சொன்னேன், ஒற்றை பிணைப்பு இருந்தால் அது நிறைவுற்ற சேர்மம். எடுத்துக்காட்டு மட்டும் பார்த்துக்கோங்க. எடுத்துக்காட்டு என்னது, ஈத்தேன். அதுவே நிறைவுறாத சேர்மம்னா 2 அல்லது 3 பிணைப்புகளுக்கு மேலே இருந்தால் தான் நிறைவுறாத சேர்மம். எடுத்துக்காட்டு ஈத்தீன், ஈத்தேன். அப்போ இங்கே நமக்கு டவுட்டே கிடையாது. புரிஞ்சுதுங்களா? ரைட். அடுத்தது வளைய சேர்மம். வளைய சேர்மத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், 2ஆக பிரிக்கிறோம். கார்போ வளைய சேர்மம், பல்லின வளைய சேர்மம். கார்போன்னா அதில் கார்பன் வளையம் மட்டும்தான் இருக்கும். பல்லின வளைய சேர்மம்னா அதில் வேறு அணுக்களும் இருக்கும். பல்லின வளைய சேர்மத்துக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிரிடின், பியூரான். இதெல்லாம் பல்லின வளைய சேர்மம். அடுத்தது இந்த கார்போ வளைய சேர்மம் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நம்ம 2ஆக பிரித்தோம். அலிசைக்ளிக் சேர்மம், அரோமேட்டிக் சேர்மம். உதாரணம் கொடுத்துருக்காங்க, இதை மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். அலிசைக்ளிக் சேர்மத்துக்கு உதாரணம் வளைய பியூட்டேன், அரோமேட்டிக் சேர்மத்துக்கு உதாரணம் பென்சீன். இவ்வளோ தாங்க, வேறவும் கிடையாது. அடுத்தது அணுக்களை பொறுத்து கரிமச் சேர்மங்களை வகைப்படுத்துகிறாங்க. எப்படின்னா அந்த கரிமச் சேர்மத்தில் கார்பனை தவிர்த்து ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் போன்ற வேறு அணுக்களும் இருக்கும். இப்படி அமைஞ்சிருந்தால் அதுக்கும் வேறு வேறு பேரை வச்சு அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அணுக்களை பொறுத்து உருவாக்கப்பட்ட ஒரு வகை தான் ஹைட்ரோ கார்பன். அதாவது கார்பனும் ஹைட்ரஜனும் இருந்தால் ஹைட்ரோ கார்பன் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கரிமச் சேர்மம். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹைட்ரோ கார்பனுங்களை பொறுத்த வரைக்கும் தாய்வழி கரிமச் சேர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, தாய்வழி கரிமச் சேர்மம் அப்படிங்கிறது ஹைட்ரோ கார்பன். ஏன்னா இந்த கரிமச் சேர்மத்திலேருந்து தான் ஏகப்பட்ட கரிமச் சேர்மங்கள் உருவாகியிருக்கு. அதனால் தாய்வழி கரிமச் சேர்மம் சொல்லக்கூடியது ஹைட்ரோ கார்பன்கள் தான். இந்த ஹைட்ரோ கார்பன்களை பொதுவாக 3 வகையாக பிரிக்கிறாங்க. அல்கேன்கள், அல்கீன்கள், அல்கைன்கள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த 3ஐயும் நம்ம ஜஸ்ட்டு சுருக்கமாக பார்ப்போம். முதல்ல பார்க்கறது அல்கேன்கள்.
அல்கேனுடைய பொது வாய்ப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தா CnH2n+2. இதுதாங்க பொதுவான வாய்ப்பாடு. பொதுவான வாய்ப்பாடுனா ஒரு சேர்மத்துக்கும் இன்னொரு சேர்மத்துக்கும் இந்த வாய்ப்பாடை வச்சு நம்ம டிஃப்ரென்ஸை வந்து கண்டுபிடிக்கலாம். புரியுதுங்களா? டிஃப்ரென்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த வாய்ப்பாட்டை மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அல்கேன்னா இதுதான் வரும். இந்த அல்கேனில் பொறுத்த வரைக்கும் ஒரு கார்பனுக்கும் இன்னொரு கார்பனுக்கும் இடையே ஒற்றை பிணைப்பு தான் இருக்கும். ஒற்றை பிணைப்பு தான் இருக்கும். இந்த அல்கேனுடைய முதல் உறுப்பு என்ன அப்படின்னா மீத்தேன், CH4. மீத்தேன் தான் முதல் உறுப்பு. அல்கேன் அப்படிங்கிறது நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன். ஏன்னா ஒற்றை பிணைப்பு இருந்தால் என்ன சொன்னேன்? நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன் சொன்னோமா? நிறைவுற்ற சேர்மன் பார்த்தோம்ல, அதுதான் இது. அடுத்தது அல்கீன்கள். அல்கீன்களின் பொதுவான வாய்ப்பாடு CnH2n. இதுதாங்க பொதுவான வாய்ப்பாடு. குறிப்பாக அல்கீனில் இரட்டை பிணைப்பு இருக்கும். எத்தனை பிணைப்புன்னு கவனிங்க, இரட்டை பிணைப்பு இருக்கும். அல்கீனுடைய முதல் உறுப்பு எத்திலீன். எத்திலீன்னா C2H4. இதுதான் அல்கீனுடைய முதல் உறுப்பான எத்திலீன். இந்த அல்கீனில் பிணைப்பு எப்படி இருக்கும்னா இரட்டை பிணைப்பாக இருக்கும். இரட்டை பிணைப்பாக இருந்தால் என்னது? நிறைவுறாத கரிமச் சேர்மம். முன்னாடியே பார்த்துட்டோம் இல்லையா? அப்போ நிறைவுறாத கரிமச் சேர்மம் அல்கீன். இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இதை வந்து நீங்கள் நல்லா ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அடுத்தது அல்கைன். அல்கைனின் பொது வாய்ப்பாடு CnH2n-2. இதுதான் பொதுவான வாய்ப்பாடு. அல்கைனில் கார்பனில் பிணைப்பு எப்படி இருக்கும்னா முப்பிணைப்பாக இருக்கும். முப்பிணைப்பாக இருந்தால் என்னப்பா? நிறைவுறாத சேர்மம் தானே. ஸோ நிறைவுறாத சேர்மம் தான் இதுவும். இதனுடைய முதல் உறுப்பு என்ன அப்படின்னா அசிட்லீன், C2H2. இதுதான் அல்கைனின் முதல் உறுப்பு. அப்போ 3 வகையை நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது ஹைட்ரோ கார்பனின் பண்புகளை பற்றி கொடுத்துருக்காங்க. ஹைட்ரோ கார்பனின் பண்புகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அறை வெப்பநிலையில் வாயுக்களாகத்தான் இருக்கும். ஹைட்ரோ கார்பன்கள் பொதுவாக பார்த்தா அறை வெப்பநிலையில் வாயுக்களாக இருக்கும். மீத்தேன், ஈத்தேன்லாம் உதாரணமாக சொல்லலாம். இந்த ஹைட்ரோ கார்பன்கள் நிறம் மற்றும் மனம் இருக்காது. நிறமும் இருக்காது, மனமும் இருக்காது. இந்த ஹைட்ரோ கார்பன்கள் ஆக்சிஜனோட வினை புரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் கொடுக்கிறது. அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டை கவனிங்க. இந்த ஹைட்ரோ கார்பனில் கார்பனுடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு ஹைட்ரோ கார்பனுடைய கொதி நிலையும் அதிகமாகும். எந்த அளவுக்கு கார்பன் எண்ணிக்கை அதிகமாகுதோ அந்த அளவுக்கு ஹைட்ரோ கார்பனின் கொதிநிலையும் அதிகமாகும். அடுத்தது இந்த 3 வகையான ஹைட்ரோ கார்பனை பார்த்தோம்ல, அதில் அல்கேன் அப்படிங்கிறது மட்டும்தான் குறைவான வினைத்திறன் பெற்றது. ஏன் குறைவான வினைத்திறன் பெற்றதுன்னா இதில் வந்து ஒற்றை பிணைப்பு தானே இருக்குது. ஒற்றை பிணைப்பு இருந்தால் அல்கேன், ஸோ குறைவான வினைத்திறன் பெற்றது. அப்போ அதிகமான வினைத்திறன் பெற்றது எது? 3 பிணைப்பு கொண்டது. 3 பிணைப்பு கொண்டது என்னது? அல்கைன். அடுத்தது இந்த 3 வகையான ஹைட்ரோ கார்பனில் அல்கேன் அப்படிங்கிறது ஒற்றை பிணைப்பாக இருக்கிறதுனால நிறைவுற்ற கரிமச் சேர்மம். அதுவே அல்கைன்களும் 2-3 பிணைப்பு பெற்றிருக்கிறதுனால நிறைவுறாத கரிமச் சேர்மம். அடுத்தது ஹைட்ரோ கார்பன்கள் நீரில் கரையுமானா நீரில் கரையாது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிறைவுற்ற சேர்மம் நிறைவுறாத சேர்மம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு வழிமுறையை கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சேர்மம் நிறைவுற்ற சேர்மமா நிறைவுறாத சேர்மமா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுக்கு தான் புரோமின் டெஸ்ட் இருக்குது. புரோமினை எடுத்து அது கூட இந்த சேர்மத்தை நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம கலந்து பார்த்தோம்னா அதில் நிறம் மாறினால் நம்ம எடுத்திருக்கிற சேர்மம் நிறைவுறாத சேர்மம். நிறம் மாறலை அப்படின்னா அது நிறைவுற்ற சேர்மம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து தொகுதியை கொடுத்துருக்காங்க. இந்த தொகுதியை மட்டும் ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, பட் ரொம்ப முக்கியமான கிடையாது. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா படிவரிசை சேர்மங்களை கொடுத்துருக்காங்க. படிவரிசை சேர்மம் அப்படின்னா படிவரிசைனா என்ன? படிவரிசைனா ஒரே பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு இருக்கும். அது கூட நம்ம ஒரு பர்டிகுலர் நம்பரை வந்து கூட்ட அடுத்தடுத்த சேர்மங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து படிவரிசைன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆர்டராக வந்து அமைஞ்சிருக்கிறது. குறிப்பாக பார்த்தா இந்த ஹைட்ரோ கார்பனில் படிவரிசை எப்படி இருக்கும்னா CH2 அப்படிங்கிற வரிசையோடு இருக்கும். இங்கே நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும் பாருங்களேன். இப்போ பாருங்கள், மீத்தேன் எடுத்துக்கோங்க. மீத்தேனில் ஒரு கார்பன் இருக்குது, 4 ஹைட்ரஜன் இருக்குது. CH4 தான் மீத்தேனுடைய வாய்ப்பாடு. அதுவே ஈத்தேன் எடுத்துக்கோங்களேன். ஈத்தேனில் பாருங்கள் 2 கார்பன் இருக்குது, 6 ஹைட்ரஜன் இருக்குது. எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 6 ஹைட்ரஜன் இருக்குது. இதுக்கும் வித்தியாசம் பாருங்களேன். இங்கே ஒரு கார்பன், இங்கே 2 கார்பன். அப்போ ஒரு கார்பன் இங்கே வந்துச்சா? அப்போ ஒரு கார்பன் வித்தியாசமாக இருக்குது. இங்கே 4 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே வந்து 6 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ வித்தியாசம் 2 ஹைட்ரஜன் வித்தியாசம் இருக்குது. பாருங்களேன், இதுதான் வந்து பொதுவான வாய்ப்பாடு. இதுதான் படிவரிசை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சேர்மத்துக்கும் இன்னொரு சேர்மத்துக்கும் இடையே CH2 அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும்.
இப்படி தொடர்ந்து போயிட்டு இருக்கிறது தான் வந்து படிவரிசை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த CH2 நம்ம பார்த்தோம்ல, இதை வந்து ஒரு மெத்திலின் தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. CH2ன்னு சொல்லலாம், மெத்திலின் தொகுதி அப்படின்னும் சொல்லலாம். அடுத்தது படிவரிசை சேர்மங்களுடைய பண்புகளை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஒரு சேர்மமும் அடுத்த சேர்மமும் எப்படி டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னா, CH2 அப்படிங்கிற வாய்ப்பாட்டால் டிஃப்ரென்ஸ் ஆகுது, அல்லது மெத்திலினுடைய தொகுதியால் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது, அல்லது மூலக்கூறு நிறை 14 AMU அப்படிங்கிற டிஃப்ரென்ஸாலையும் வேறுபடுது. இவ்வளோ தாங்க டிஃப்ரென்ஸு. அதாவது ஒரு சேர்மத்துக்கும் இன்னொரு சேர்மத்துக்கும் இடையே CH2 அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸாக இருக்கும், அல்லது ஒரு மெத்திலின் தொகுதி டிஃப்ரென்ஸாக இருக்கும், அல்லது 14 AMU அணுநிறை வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். இப்படி தாங்க. அடுத்தது படிவரிசை சேர்மங்கள் ஒரு குறிப்பிட்ட பொதுவான வாய்ப்பாட்டால் வகைப்படுத்தப்பட்டிருக்கும். குறிப்பாக படிவரிசை சேர்மங்கள் ஒத்த வேதிவினையில் ஈடுபடும், ஒரே முறையில் நம்ம தயாரிக்க முடியும், ஒரே முறையில் இயற்பியல் பண்புகளை பெற்றிருக்கும். அடுத்தது கரிமச் சேர்மங்களுக்கு பெயரிடுதலை பற்றி சொல்கிறாங்க. அதாவது எப்படி பேர் வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. அந்த காலத்தில் எப்படி பேர் வச்சுருக்காங்கன்னா, அந்த காலத்தில் எங்கே கிடச்சிது, அது எப்படி கிடச்சிதுங்கிறத வச்சு பேர் வச்சுட்டாங்க. உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஃபார்மிக் அமிலம். ஃபார்மிக் அமிலம்ங்கிறது அந்த காலத்தில் சிகப்பு எறும்புலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. சிகப்பு எறும்புக்கு லத்தீன் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபார்மிகா. எறும்புக்கு பேர் ஃபார்மிகா, எறும்புலேருந்து கிடச்சதுனால ஃபார்மிக் அமிலம் பேர் வச்சுட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி பேர் வைக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. இன்றைக்கி வந்து அதுக்குள்ளே இருக்கிற அணுவை வச்சு பேஸ் பண்ணி அட்வான்ஸ்டு மெத்தடில் பேர் வைக்கிறாங்க. அப்படி பேர் வைக்கிறது யார் அப்படின்னா, பன்னாட்டு வேதியியல் அமைப்பு தான் பேர் வைக்குது. அதாவது IUPACன்னு சொல்லுவாங்க, த இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. இந்த அமைப்பு தான் ஒவ்வொரு வேதி சேர்மத்தைக்கும் பேர் வச்சுக்கிட்டே இருக்குது. இவங்க சில விஷயங்களை பேஸ் பண்ணி தான் பேர் வைப்பாங்க. குறிப்பாக இந்த IUPAC எப்படி பேர் வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு சேர்மத்தில் இருக்கிற 3 பகுதியை பேஸ் பண்ணி தான் IUPAC பேர் வைக்கிறாங்க. ஒன்று அடிப்படை சொல், இரண்டாவது முன்னோட்டு அதாவது துவங்கும் சொல், மூன்றாவது பின்னோட்டு அதாவது முடியும் சொல். இந்த 3 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் IUPAC ஒரு சேர்மத்துக்கு பேர் வைக்கிறாங்க. இதை பற்றி நம்ம ஜஸ்ட்டு பார்ப்போம். முதல்ல பார்க்குறது அடிப்படை சொல். அடிப்படை சொல்னால் இது வந்து கார்பனின் கட்டமைப்பை விளக்கும் அடிப்படை சொல். அதாவது கார்பனுடைய கட்டமைப்பை பற்றி சொல்லுது. அதாவது இந்த சேர்மத்தில் சங்கிலி தொடரில் கார்பன் அணுக்கள் எத்தனை இருக்குது, எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் அடிப்படை சொல். இந்த அடிப்படை சொல் வந்து கிரேக்க எண்ணை பேஸ் பண்ணி அமைக்கப்பட்டிருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் வந்து கிரேக்க வார்த்தை இதை பேஸ் பண்ணி அமைச்சிருப்பாங்க. அடுத்து முன்னோட்டு. முன்னோட்டு அப்படின்னா அந்த சேர்மத்துக்குள்ளே இருக்கிற ஹைட்ரஜனை தவிர்த்து, ஏன்னா இது ஹைட்ரோகார்பனா ஹைட்ரஜனும் இருக்கும் கார்பனும் இருக்கும். ஸோ ஹைட்ரஜனையும் விட்டுறணும் கார்பனையும் விட்டுறணும். அதை தவிர்த்து மற்ற அணுக்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் முன்னோட்டை வைப்பாங்க. மற்ற அணுக்கள் என்ன இருக்கலாம்? மற்ற அணுக்கள்னு பார்த்தா ஃப்ளூரின் இருக்கலாம், ஃப்ளோரின் இருந்தால் ஃப்ளோரோன் வைப்பாங்க, குளோரின் இருந்தால் குளோரோன் வைப்பாங்க, அயோடின் இருந்தால் அயோடோன் வைப்பாங்க, அமினம் இருந்தால் அமினோன் வைப்பாங்க. இப்படி அதில் மெத்திலா எத்திலா எது இருக்குது அப்படிங்கிறத வச்சு முன்னோட்டு வைப்பாங்க. அடுத்தது பார்க்குறது வந்து பின்னோட்டு. பின்னோட்டுனா கடைசியில் வரக்கூடியது. இந்த பின்னோட்டு அப்படிங்கிறது கார்பன் டு கார்பன் அணுக்கிடையான பிணைப்பை பற்றி சொல்லக்கூடியது. அதாவது ஒரு கார்பனுக்கும் இன்னொரு கார்பனுக்கும் பிணைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பின்னோட்டு. இந்த பின்னோட்டை பொறுத்த வரைக்கும் கார்பன் அணுக்களுக்கிடையே ஒற்றை பிணைப்பாக இருந்தால் ஏன் அப்படின்னு பேர் வைப்பாங்க. கார்பன் டு கார்பன் வந்து இரட்டை பிணைப்பாக இருந்தால் ஈன் அப்படின்னு வைப்பாங்க. கார்பன் டு கார்பன் முப்பிணைப்பாக இருந்தால் ஐன் அப்படின்னு வைப்பாங்க. இந்த ஒட்டுமனா ரொம்ப முக்கியம், இதை வேணால் கவனிச்சுக்கோங்க. ஒற்றை பிணைப்புன்னா ஏன், இரட்டை பிணைப்புனா ஈன், முப்பிணைப்புனா ஐன். இப்படி இந்த 3 பிணைப்பை பேஸ் பண்ணியும் பேர் வச்சுருப்பாங்க. அடுத்து இந்த பாக்ஸை வந்து ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேர் வைக்கிறது எப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவையான கேட்டால் நமக்கு தேவை கிடையாது. அடுத்தது நம்ம கார்பனுடைய முக்கியமான சேர்மங்களை பார்க்க போகிறோம். முக்கியமான சேர்மங்கள் எத்தனால், எத்தனாயிக் அமிலம், சோப்பு, இதை பற்றி தான் அடுத்து பார்க்க போகிறோம். முதல்ல எத்தனாலை பற்றி பார்க்க போகிறோம். எத்தனால் அப்படிங்கிறத பொதுவாக ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. ஆல்கஹால் தாங்க எத்தனால், வேறு ஒன்றும் கிடையாது. எத்தனாலின் மூலக்கூறு வாய்ப்பாடு C2H5OH. இப்படி தான் எத்தனாலில் கார்பன் அணுக்கள் அமைஞ்சிருக்கும். அடுத்தது எத்தனால் தயாரிக்கும் முறை. எத்தனாலை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, தொழிற்சாலையில் கரும்புச்சாருடைய சர்க்கரை பாகுலேருந்து எத்தனாலை தயாரிக்கிறாங்க. அதாவதுங்க கரும்பு இருக்குது பார்த்தீங்களா, காட்டில் அந்த கரும்பை வெட்டி ஆலைக்கு கொண்டாந்து ஆலையில் விட்டு பிழிவாங்க. வரக்கூடிய அந்த கரும்பு பாகு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாகை வந்து ஒரு பெரிய கொப்பரையில் ஊற்றி வச்சுருவாங்க. ஊற்றி வச்சோடனே என்ன ஆகும்னா, அந்த கரும்பு பாகு அப்படியே உரைய ஆரம்பிக்கும். மேலே பார்த்தா தண்ணி இருக்கும், மேலே வந்து தண்ணி ட்ரை ஆகி மேலே வந்துடும். பட் கீழே வந்து அந்த பாகு மட்டும் அடியில் வந்து தேங்கிடும்.
இந்த பாகில் என்ன இருக்கும்னா சுக்ரோஸ் இருக்கும். சுக்ரோஸ்னாலும் சர்க்கரைனாலும் ஒன்று தான். ஸோ கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. சுக்ரோஸ்னாலும் சர்க்கரைனாலும் ஒன்று தான். இதில் இந்த கீழே வந்து பார்த்தா என்ன பண்ணியிருக்கோம், அந்த சர்க்கரை பாகு வந்து படிஞ்சிருக்கும், மேலே வந்து தண்ணி இருக்கும். இந்த கீழே படிஞ்சிருக்கிற சர்க்கரை பாகில் 30% சுக்ரோஸ் இருக்கும். அதாவது சர்க்கரையுடைய செறிவு இருக்கும். இதை நம்ம எடுத்து ஆல்கஹாலாக பயன்படுத்த முடியுமானா முடியாது. ஏன்னா சர்க்கரையுடைய அளவை கம்மி பண்ணணும். ஸோ கம்மி பண்ண என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கீழே இருக்கிற அந்த படிவு, அதாவது சர்க்கரை பாகை கொண்டு போய் தண்ணியை சேர்த்து அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, சர்க்கரையுடைய செறிவு 8 to 10% இருக்கிற அளவுக்கு அதை வந்து நல்லா தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணியை ஊற்றி நீரேற்றம் பண்ணுவாங்கன்னு வைங்களேன். அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, ஈஸ்ட் சேர்த்து நொதிக்க வைப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். என்ன அப்படின்னா, அந்த சர்க்கரை பாகு இப்போ நம்ம நீர்த்தம் இல்லையா, 8 to 10% இருக்கிற அளவுக்கு நீர்த்தம்ல, இதில் நைட்ரஜன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நைட்ரஜன் சரியாக இருந்தால் ஒன்றும் பண்ண தேவையில்லை. நைட்ரஜன் கம்மியாக இருந்தால் அம்மோனியம் சல்பேட் அல்லது அம்மோனியம் பாஸ்பேட், இந்த உரங்கள் இதெல்லாம் வந்து உரங்க. அம்மோனியம் சல்பேட், அம்மோனியம் பாஸ்பேட்லாம் உரம். இந்த உரத்தை கொண்டு போய் நம்ம மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த சர்க்கரையானது என்னாகும்னா நைட்ரஜன் கொண்டதாக வந்து மாறிடும். ஸோ தேவையான அளவுக்கு நைட்ரஜன் என்ன பண்ணுவாங்க, சேர்த்துக்குவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சர்க்கரை பாகோட ஈஸ்ட் சேர்ப்பாங்க. ஈஸ்ட்டுங்கிறது என்னங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈஸ்ட் என்பது ஒரு பூஞ்சை வகைப்பை சார்ந்த ஒரு நுண்ணுயிரி. இந்த ஈஸ்ட்டை சேர்த்தா இந்த ஈஸ்ட் வந்து காற்று இல்லாத சூழலில் நொதிக்க வச்சிரும். அதை வந்து நொதிக்க வச்சிரும். குறிப்பாக நம்ம பால் தயிராக மாறுது பார்த்திங்களா, அதுக்கு காரணமும் இந்த ஈஸ்ட்டு தான். சர்க்கரை வந்து ஆல்கஹாலாக மாற காரணமும் ஈஸ்ட்டு தான். அடுத்தது இந்த ஈஸ்ட்டை சேர்த்து அந்த கலவையை 303 கெல்வின் அப்படிங்கிற வெப்பநிலையில் சில நாட்களுக்கு வச்சுருவாங்க. அந்த சமயத்தில் என்ன ஆகும்னா, ஈஸ்ட்டில் இன்வெர்டேஸ் சைமேஸ் அப்படிங்கிற 2 நொதிகள் இருக்குது. அந்த நொதிகள் சர்க்கரை பாக அப்படியே வந்து செரிமானம் பண்ணி அதை வந்து எத்தனாலாக மாற்றும். சர்க்கரையை நொதிக்க வச்சு எத்தனாலாக மாறும். இப்போ இந்த சமயத்தில் அந்த 2-3 நாள் கழித்து போய் பார்க்குறாங்க இல்லையா, பார்க்கும்பொழுது அது நொதிச்சு போய் நுரை வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதை வந்து கழுவு நீர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த கழுவு நீர்மத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதில் 15 to 18% ஆல்கஹாலும் மீதி தண்ணியும் இருக்கும். இப்போ தான் ஆல்கஹால் உருவாகிருக்கு. அது எவ்வளோ, 15 to 18% தான் ஆல்கஹால் இருக்குது, மீதிலாம் தண்ணியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த தண்ணியை வந்து வடிகட்டினா தான் ஆல்கஹால் கிடைக்கும். அப்போ பின்ன காய்ச்சி வடித்தல் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. அந்த மெத்தடை யூஸ் பண்ணால் தண்ணி ஆவியாகிரும், அந்த ஆல்கஹால் மட்டும் என்ன பண்ணுவோம்னா அடியில் வந்து ஸ்டோர் ஆகும். ஆல்கஹால் மட்டும் நமக்கு கிடைக்கும். ஃபைனலாக இப்படி நம்ம பின்ன காய்ச்சல் பண்ண பிறகு நமக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து எவ்வளோ ஆல்கஹால் இருக்குன்னு பார்த்தா எத்தனால், அதாவது ஆல்கஹால் 95.5% எத்தனாலும் 4.5% நீரும் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, நல்லா கவனிச்சிங்களா, இங்கே எவ்வளோ இருந்தது, 5 to 18% தான் ஆல்கஹால் இருந்துச்சு. ஆனால் இதை வந்து பின்னாடி என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே வந்து 95.5% மாற்றிட்டாங்க. அதில் வந்து 4.5% தண்ணி இருக்கும், தண்ணி இல்லாமல் இருக்காது. இப்படி 95.5% எத்தனாலும் 4.5% நீரும் இருந்தால் அதை வந்து எரிசாராயம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா, எரிசாராயம் அப்படிங்கிறது இதுதான். அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தூய ஆல்கஹாலை தயாரிக்கிறாங்க. அதாவது 100% எத்தனால் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறத எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த எரிசாராயத்தோட 5 to 6 மணி நேரம் என்ன பண்ணுவோன்னா, சுட்ட சுண்ணாம்பை சேர்த்தி நல்லா காய்ச்சி அதை வடித்து 12 மணி நேரம் வச்சுட்டாங்கன்னு வைங்களேன், அது வந்து தூய ஆல்கஹாலாக மாறிடும். இப்படி வந்த தூய ஆல்கஹாலை தான் தனி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா, அதாவது 5 to 6 மணி நேரம் என்ன பண்ணுவாங்க, சுட்ட சுண்ணாம்பை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அப்படியே ஆற விட்டுருவாங்க. அப்படி வந்தால் தான் தூய ஆல்கஹால் கிடைக்கும். தூய ஆல்கஹால் தனி ஆல்கஹால் என்று அழைக்கப்படுது. அடுத்தது இந்த ஆல்கஹாலுடைய இயற்பியல் பண்புகளை பார்க்க போகிறோம். இயற்பியல் பண்பு அப்படின்னா, ஆல்கஹால் வந்து இனிய மனம் உடையது. மனம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், இனிய மனம் உடையது. ஆல்கஹால் வந்து நிறம் இருக்கான்னு கேட்டால் நிறம் இருக்காது. குறிப்பாக எரிசுவை கொண்ட ஒரு நீர்மம். இந்த ஆல்கஹால் எளிதில் ஆவியாகக்கூடியது. இந்த ஆல்கஹாலின் கொதிநிலை 78 டிகிரி செல்சியஸ். டெம்பரேச்சர் எவ்வளோப்பா, 78 டிகிரி செல்சியஸில் இந்த ஆல்கஹால் என்ன பண்ணுவோம், கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த ஆல்கஹால் நீருடன் எல்லா விகிதத்திலும் முழுமையாக கலக்கும். அடுத்தது வேதியியல் பண்புகள். முதல்ல பார்க்குறது நீர் நீக்கம். அதாவது இந்த ஆல்கஹால்னு சொல்லக்கூடிய எத்தனால்னாலும் ஒன்று தான், ஆல்கஹால்னு ஒன்று தான். ஸோ மாற்றி கன்ஃபியூஷன் பண்ணிக்கூடாது. இந்த எத்தனாலை நம்ம எடுத்துக்கிட்டு அதிக அளவு அடர் H2SO4, அதாவது கந்தக அமிலத்தை சேர்த்து, அதாவது எத்தனாலையும் கந்தக அமிலத்தையும் சேர்த்து 443 கெல்வின் அப்படிங்கிற டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணும் பொழுது அதுக்குள்ளே இருக்கிற தண்ணி சுத்தமாக போயிட்டு ஈத்தீனாக மாறும்.
தண்ணி போயிட்டு ஈத்தீனாக மாறும். அப்போ நீர் நீக்கம் பண்ணணும்னா அதிக அளவு அடர் கந்தக அமிலத்தோடு சேர்த்து கொதிக்க வைக்கணும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆல்கஹால் மற்றும் சோடியத்தின் வினை. ஆல்கஹாலையும் சோடியத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணும் பொழுது சோடியம் ஈத்தாக்சைடும் ஹைட்ரஜன் வாயுவும் கிடைக்கும். சோடியம் ஈத்தாக்சைடும் ஹைட்ரஜன் வாயுவும் கிடைக்கும். அடுத்தது ஆக்சிஜனேற்றம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. எத்தனாலை எடுத்து அது கூட காரம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட், காரம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அல்லது அமிலம் கலந்த பொட்டாசியம் டைகுரோமேட் இதை வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும்னா ஆக்சிஜனேற்றம் நடக்கும். நல்லா கவனிங்க. அதாவது எத்தனாலோட இதை நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும்னா ஆக்சிடேட் நடந்து எத்தனாயிக் அமிலம் அப்படிங்கிற அமிலம் உருவாகும். எத்தனாயிக் அமிலம் உருவாகும். இங்கே என்ன விசேஷம் அப்படின்னா பொட்டாசியம் டைகுரோமேட் இருக்கு இல்லையா, பொட்டாசியம் டைகுரோமேட்டு ஆர்டினரியாக பார்த்தா ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஆனால் இப்படி நம்ம ஆக்சிஜனேற்றம் பண்ணோம்னா, அதாவது எத்தனாலோட மிக்ஸ் பண்ணோம்னா அது பச்சை கலராக மாறும். இதை எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆல்கஹால் கண்டறியும் சோதனையில் பயன்படுத்துகிறாங்க. அதாவது இந்த நம்ம வழியில் போகும்போது காவலர்கள் வந்து நிப்பாட்டி நீ மது அருந்திருக்கியா இல்லையா, ஊதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. இவர் வந்து ஆல்கஹால் சாப்பிட்ருக்காருன்னா இவர் ஊதும்பொழுது இவர் வாயில் இருக்கிற அந்த ஆல்கஹால் திவலைகள் அல்லது அந்த ஆல்கஹால் வந்து நெடியானது அந்த இதுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற பொட்டாசியம் டைகுரோமேட் அதோட வினை புரிஞ்சு ஆரஞ்சு கலராக இருக்கிறது என்னவாக மாறும், பச்சை கலராக மாறிடும். இப்படி தான் ஆக்சிஜனேற்றம் பண்ணி அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தது எஸ்டர் ஆக்குதல். எஸ்டர் ஆக்குதல் அப்படின்னா ஆல்கஹால் வந்து எடுத்துகிட்டு அது கூட கார்பாக்சிலிக் அமிலம் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அது பழச்சாறுடைய மனம் கொண்ட ஒரு சேர்மமாக மாறும். அந்த சேர்மத்தின் பெயர் தான் எஸ்டர். எஸ்டர் ஆக்குதல்னால் இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதாவது ஆல்கஹால் எடுத்துக்கிறோம், அது கூட கார்பாக்சிலிக் அமிலம் சேர்த்துறோம், ரெண்டும் சேர்த்தும் பொழுது எஸ்டர் நமக்கு கிடைக்குது. அடுத்தது ஹைட்ரஜன் நீக்கம். எத்தனாலை எடுத்துக்கிட்டு அந்த எத்தனால் ஆவியை வெப்பப்படுத்தப்பட்ட காப்பர் வினியுக்கு முன்னிலே நம்ம செலுத்தும் பொழுது ஹைட்ரஜன் நீக்கமடைந்து இந்த எத்தனால் வந்து அசிட்டால்டிஹைடாக மாறும். நல்லா கவனிச்சுக்கோங்க. எத்தனால் என்னவா மாறுது, அசிட்டால்டிஹைடாக மாறுது. அதுக்கு என்ன பண்ணுறோம், காப்பர் வினியுக்கு முன்னியில் வெப்பப்படுத்தப்பட்ட நிலையில் வந்து நம்ம அதை வந்து வினைபுரிய வைக்கிறோம். அடுத்து எரிதல். எரிதல் அப்படின்னா எத்தனால் வந்து இயற்கையிலே வந்து எரியக்கூடிய திரவம். இந்த எத்தனால் கூட ஆக்சிஜனை கலந்தோம்னா, இங்கே கலக்கிறாங்க பாருங்கள், எத்தனால் இதோட ஆக்சிஜன் கலக்கிறாங்க, கலந்தால் என்னாகும், கார்பன் டை ஆக்சைடும் ப்ளஸ் நீரும் உருவாகுது. அடுத்தது எத்தனாலின் பயன்களை கொடுத்துருக்காங்க. பயன்கள் மட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம். என்ன பயன் அப்படின்னு பார்த்தா மருத்துவமனையில் காயங்களை துடைத்து எடுக்கும் புரைத்தடுப்பானாக, அதாவது இந்த டின்ச்சர் சொல்லுவாங்கள்ல, இந்த துடைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்கள்ல, இந்த டின்ச்சர் மருந்து, அதில் என்ன இருக்குன்னா இந்த எத்தனால் தான் இருக்குது. வாகனங்களில் உள்ள குளிர்விப்பானில் தண்ணீர் உறைவதை தடுக்க பயன்படுகிறது. அதாவது காரு லாரியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாகனங்களில் எத்தனாலை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது பூஞ்சை பாக்டீரியா போன்ற நுண்ணுயிரிகள் அது வந்து நம்ம கையில் வந்து இருந்தால் அதை அழிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுறோம், அதாவது கிருமிநாசினி யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து எத்தனால் வந்து பயன்படுத்தப்படுது. அடுத்தது எத்தனால் வந்து காயங்கள் உள்ள கிருமி, அந்த கிருமி வந்து தொற்று ஏற்படாமல் பாதுகாக்குது. நான் முன்னாடி சொன்ன டின்ச்சராகவும் எத்தனால் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து எத்தனால் வந்து மருந்து, எண்ணெய், கொழுப்பு பொருள், வாசனை பொருள், சாயம் போன்றவற்றை கரைக்கும் கரைப்பானாகவும் பயன்படுகிறது. இதெல்லாம் வந்து கரைக்கக்கூடிய ஒரு கரைப்பானாகவும் பயன்படுத்தப்படுது. அடுத்தது இந்த ஆல்கஹால், அதாவது எத்தனாலை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா சாராயம் தயாரிக்கிறாங்க, ஆற்றல் ஆல்கஹால் தயாரிக்கிறாங்க, இயல்புத்தன்மை இழந்த ஆல்கஹால் தயாரிக்கிறாங்க. இதை பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது ஆல்கஹால்னாலும் எத்தனால்னாலும் ஒன்று தான், புரியுதுங்களா? அதனால் வந்து கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். சில நேரத்தில் எல்லாருக்குமே கன்ஃபியூஷன் ஆயிரும். ஸோ கன்ஃபியூஷன் ஆக தேவையில்லை. ஆல்கஹால்னாலும் எத்தனால்னாலும் ஒன்று தான். அதாவது 95% எத்தனால் ப்ளஸ் 5% எத்தனால் இப்படி கலந்த கலவை தான் சாராயம் அல்லது மெத்தில் ஆல்கஹால். சரிங்களா? இதுதான் வந்து சாராயமாக பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது இந்த எத்தனால் கூட பெட்ரோலை கலக்கிறாங்கன்னு வைங்க, அதுதான் ஆற்றல் ஆல்கஹால். அதாவது எத்தனாலும் பெட்ரோலும் கலந்த கலவை தான் ஆற்றல் ஆல்கஹால். அடுத்தது இந்த எத்தனால் கூட பிரிடின் கலக்கிறாங்கன்னு வைங்களேன், பிரிடினை கலக்கிறாங்கன்னா அது வந்து இயல்புத்தன்மை இழந்த ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 டைப்பையும் தயாரிக்க ஆல்கஹால் பயன்படுது. அடுத்தது உணவுப் பொருட்களுடைய சுவையை கூட்டுவதற்கும் ஆல்கஹால் பயன்படுது. அதாவது உதாரணமாக நம்ம இப்போ இன்றைக்கி சாப்பிட்றோம்ல வெண்ணிலா சாறு, அதில் வந்து இந்த ஆல்கஹால் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எத்தனாயிக் அமிலத்தை பார்க்க போகிறோம். எத்தனாயிக் அமிலம்ங்கிறது எத்தனாலேருந்து தயாரிக்கப்படுறதான் எத்தனாயிக் அமிலம். எத்தனாயிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அசிட்டிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கு 2 பேர் இருக்குது, நல்லா கவனிச்சுக்கோங்க. எத்தனாயிக் அமிலம்னு சொல்லலாம், அசிட்டிக் அமிலம்னு சொல்லலாம், ரெண்டுமே ஒன்று தான். இதனுடைய வாய்ப்பாடு அப்படின்னு பார்த்தா C2H4O2, அதாவது CH3COOH, இதுதான் எத்தனாயிக் அமிலத்துடைய வாய்ப்பாடு. சரி, அடுத்தது இந்த எத்தனாயிக் அமிலத்தை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்ப்போம்.
நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, எங்கே பார்த்தோம், இங்கே பார்த்தோம், இங்கே ஆக்சினேற்றம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது எத்தனாலோட காரம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அல்லது அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் கரைசலை கலக்கும் பொழுது ஆக்சினேற்றம் அடைந்து எத்தனாயிக் அமிலம் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எத்தனாயிக் அமிலத்துடைய பண்புகளை பார்ப்போம். எத்தனாயிக் அமிலம் நிறமற்றது, விரும்பத்தகாத மனம் பெற்றது. நல்லா கவனிக்கணும், ஆல்கஹால் விரும்பத்தக்க மனம் பெற்றது, இது விரும்பத்தகாத மனம் பெற்றது. இந்த எத்தனாயிக் அமிலம் புளிப்பு சுவை கொண்டது. இது வந்து புளிப்பு சுவை கொண்டதாக இருக்கும். இந்த எத்தனாயிக் அமிலமும் நீருடன் எல்லா விகிதத்திலையும் கலக்கும். நீருடன் எல்லா விகிதத்திலையும் கலக்கும். இந்த எத்தனாயிக் அமிலத்தின் கொதிநிலை 391 கெல்வின். குறிப்பாக இந்த எத்தனாயிக் அமிலத்தை வந்து குறித வைக்கும் பொழுது தூய எத்தனாயிக் அமிலம் பனிக்கட்டி போன்ற படிகத்தை உருவாக்கும். அதாவது எத்தனாயிக் அமிலத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அதை நல்லா குளிர வைக்கிறோம்னு வைங்களேன், அது பனிக்கட்டி மாதிரி படிகமாக உருவாகும். அந்த படிகத்துக்கு தூய அசிட்டிக் அமிலம் அல்லது கிளேசியல் அப்படின்னு பேர். இதை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க, தூய அசிட்டிக் அமிலம் அல்லது கிளேசியல் அப்படின்னு பேர். அடுத்து வேதிப்பண்புகள். இங்கே நமக்கு எதுவும் தேவையில்லை. இங்கே நமக்கு தேவையானது கார்பாக்சில் நீக்கம், அதாவது கார்பன் டை ஆக்சைடு நீக்கம். இதை மட்டும் பார்த்தா போதும். எத்தனாயிக் அமிலத்தோட சோடியம் உப்பு, அதாவது 3 மடங்கு சோடியம் உப்பும் 1 மடங்கு சோடா சுண்ணாம்பு இதை கலந்து நம்ம சூடுபடுத்தணும் அப்படின்னா மீத்தேன் வாயு உருவாகும். இதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. அதாவது எத்தனாயிக் அமிலத்தோட 3 பங்கு சோடியம் உப்பு, சாதாரண உப்பு நம்ம சாப்பிட்றோம்ல அந்த உப்பு, 1 பங்கு CaOன்னு சொல்லக்கூடிய சோடா சுண்ணாம்பு இதை கலந்து சூடுபடுத்தணும்னா மீத்தேன் வாயு உருவாகும். அடுத்தது எத்தனாயிக் அமிலத்துடைய பயன்களை கொடுத்துருக்காங்க. நீர்த்த அசிட்டிக் அமிலம் உணவு சேர்க்கையாகவும் சுவையொட்டியாகவும் உணவு பதப்படுத்தியாகவும் பயன்படுது. உணவு சேர்க்கையாகவும் பயன்படுத்துகிறாங்க, சுவையொட்டியாகவும் பயன்படுத்துகிறாங்க, உணவு பதப்படுத்தியாகவும் பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அடுத்து நெகிழி தயாரிப்பில் பயன்படுகிறது. நெகிழினா பிளாஸ்டிக் தயாரிக்கவும் பயன்படுத்துகிறாங்க. சாயங்கள், நிறங்கள், வண்ணப்பூச்சிகள் தயாரிக்கவும் பயன்படுத்துகிறாங்க. துணிகளில் அச்சு பதிக்கவும் பயன்படுத்துகிறாங்க. ஆய்வக கரணியாகவும் பயன்படுது. ரப்பர் பாலை கெட்டிப்படுத்த, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க, ரப்பர் பாலை கெட்டிப்படுத்த பயன்படுகிறது. வாசனை பொருட்கள் தயாரிக்க பயன்படுகிறது. மருந்துகள் தயாரிக்கவும் இந்த எத்தனாயிக் அமிலம் பயன்படுகிறது. அடுத்தது அன்றாட வாழ்வில் கரிமச் சேர்மங்களை பார்க்க போகிறோம். இந்த கரிமச் சேர்மங்களை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குறிப்பாக கரிமச் சேர்மங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 வகையான கரிமச் சேர்மங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 6ஐயும் பார்ப்போம். முதல்ல ஹைட்ரோ கார்பன். ஹைட்ரோ கார்பனுடைய யூசேஜ் என்ன அப்படின்னா எரிபொருளாக பயன்படுகிறது. உதாரணமாக பார்த்தா LPG, இதுவும் ஹைட்ரோ கார்பன் தான். பெட்ரோல், மண்ணெண்ணெய், இதுவும் ஹைட்ரோ கார்பன் தான், எரிபொருளாக பயன்படுகிறது. அதே மாதிரி பல விதமான செயற்கை பொருட்கள் தயாரிக்க பயன்படுகிறது. அதே மாதிரி பலபடியாக்கல் பொருட்கள், டயரு, நெகிழிப்புட்டி, இந்த மாதிரி அதாவது பாலியஸ்டர், பாலி பொருட்கள் தயாரிக்க இந்த ஹைட்ரோ கார்பன்களை பயன்படுத்துகிறோம். அடுத்தது ஆல்கஹாலின் பயன்பாடுகள். ஆல்கஹால் அப்படின்னு பார்த்தா கரைப்பானாக பயன்படுகிறது, புரை தடுப்பானாக பயன்படுகிறது, செயற்கை பொருட்கள் தயாரிக்கவும் பயன்படுகிறது. அடுத்தது ஆல்டிகைடுகளின் பயன்கள். ஆல்டிகைடு அப்படின்னு சொன்னால் பார்மால்டிகைடு தயாரிக்க பயன்படுகிறது. பல்வேறு விதமான செயற்கை பொருட்களையும் தயாரிக்கிறாங்க. அடுத்து கீட்டோன். கீட்டோனின் பயன் பார்த்தா கரைப்பானாக பயன்படுது, கரை நீக்கியாக கீட்டோன் பயன்படுகிறது. அடுத்து ஈதரின் பயன்கள். ஈதர் வந்து மயக்கமூட்டியாக பயன்படுது, பலி நிவாரணியாக பயன்படுகிறது. அடுத்து எஸ்டரின் பயன்பாடுகள். எஸ்டர் வந்து எல்லா சமையல் எண்ணெயிலும் பயன்படுத்துகிறாங்க, லிப்பிடுகளிலும் எஸ்டரை வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அதாவது எந்த வகையில் எது வருது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதை மட்டும் நல்லா தெளிவாக டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. அடுத்தது சோப்பு மற்றும் டிடர்ஜெண்ட்டை பார்க்க போகிறோம். சோப்பு எப்படி வேலை செய்யுது, டிடர்ஜெண்ட் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல சோப்பை பார்க்க போகிறோம். சோப்பு அப்படின்னு பார்த்தா நீலச்சங்கிலி அமைப்புடைய கார்பாக்சிலிக் அமிலங்களுடைய, அதாவது கொழுப்பு அமிலங்களின் சோடியம் அல்லது பொட்டாசியம் அமைப்பு தான் சோப்பு. சோப்பு என்பது நீலச்சங்கிலி அமைப்பை உடையது. கார்பாக்சிலிக் அமிலத்துடைய சோடியம் அல்லது பொட்டாசியம் உப்பு தான் சோப்பு. இந்த சோப்பு பொதுவாக 2 மூலக்கூறை வச்சு தயாரிக்கப்படுது. சோப்பில் 2 மூலக்கூறு இருக்குது. ஒன்று கொழுப்பு, இன்னொன்று காரம். புரியுதுங்களா? கொழுப்பை பயன்படுத்துவாங்க, காரத்தை பயன்படுத்துவாங்க. காரம் அப்படின்னா பொதுவாக 2 விதமான காரத்தை பயன்படுத்துவாங்க. சோப்பு தயாரிக்க 2 விதமான காரம், சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற காரம், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற காரம், இந்த 2 காரத்தையும் பயன்படுத்துவாங்க. இந்த சோப்பு தயாரிக்கிறதுல கொழுப்பு அப்படிங்கிறது மஸ்ட்டு. கொழுப்பை பயன்படுத்துவாங்க, இல்லைன்னா எண்ணெயை பயன்படுத்துவாங்க. குறிப்பாக இந்த கொழுப்பு கூட எண்ணத்தை சேர்க்குறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் அது கடின சோப்பா மென் சோப்பா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க. இந்த சோப்பில் இருக்கிற கொழுப்பு கூட எரிசோடான்னு சொல்லக்கூடிய சோடியம் ஹைட்ராக்சைடு, நல்லா கவனிங்க, எரிசோடா அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. இந்த சோடியம் ஹைட்ராக்சைடை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அது வந்து கடின சோப்பு. இதை வந்து துணி துவைக்க பயன்படுத்துகிறாங்க. அதுவே இந்த சோப்பில் இருக்கிற எண்ணெய் கூட பொட்டாசியம் உப்பு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அது மென் சோப்பு. இதை வந்து உடம்புக்கு போடுற சோப்பு.
ஸோ இந்த சோப்பை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன காரத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத வச்சு அது வந்து கடின சோப்பா மென் சோப்பா அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம். அடுத்து சோப்பு தயாரிக்கும் முறை. இந்த சோப்பை எப்படி தயாரிக்கிறாங்கன்னா குடுவை முறைங்கிற முறையில் தயாரிக்கிறாங்க. அதாவது இந்த சோப்பு தயாரிக்க தேவையான எண்ணெயை எடுத்துக்கிறாங்க, அதை ஒரு இரும்பு கொப்பரையில் ஊற்றுறாங்க, ஊற்றிட்டு அது கூட 10% கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காரம் 10% காரம் சேர்த்து அதை நல்லா கொதிக்க வைக்கிறாங்க. கொதிக்க வச்சு நீராக பார்க்குறாங்க. இதை வந்து சோப்பாக்கல் வினை அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? சோப்பாக்கல் வினைனா இந்த ப்ராசஸ் தான் சோப்பாக்கல் வினை. அடுத்து உப்பிடுதல். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா, நல்லா கொதிக்கிற இந்த சோப்பு கலவையோட சாதாரண உப்பை வந்து சேர்ப்பாங்க. உப்பை சேர்த்த என்னாகும்னா இந்த சோப்பு அப்படியே அடியில் படிய ஆரம்பிக்கும். அந்த படிகிறது தான் நமக்கு சோப்பாக எடுத்து வந்து யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு வந்து கட் பண்ணி கட் பண்ணி அதை வந்து சோப்பு கேக்காக நமக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது சோப்பு எப்படி வேலை பார்க்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது சோப்பை கடின நீரில் யூஸ் பண்ணும்பொழுது, அதாவது அழுக்கு தண்ணியில் யூஸ் பண்ணும்பொழுது அந்த அழுக்கு தண்ணியில் 2 அயனிகள் இருக்கும். ஒன்று கால்சியம் அயனி, இன்னொன்று மெக்னீசியம் அயனி. Ca2+, Mg2+. Ca கால்சியம், Mgனா மெக்னீசியம். இந்த 2 அயனிகள் இருக்கும். அந்த அயனியோட சோப்பு வினை புரியும் பொழுது என்ன ஆகும்னா சோப்பை சேர்க்கும் பொழுது சோப்பு வந்து அந்த அயனிகளை வந்து அப்படியே அந்த அழுக்கை பிடிச்சிட்டு படிய வைக்கும். அதாவது நம்ம என்ன பண்ணுதுன்னா அந்த அழுக்கோட வினை புரிஞ்சிட்டு அந்த அயனி வந்து கீழே விழுந்துடும், தண்ணியில் வந்து கலந்து விழுந்துடும். இதுதான் வந்து ஸ்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அயனிகளின் வீழ்படிவை ஸ்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டிடர்ஜென்ட் அப்படின்னா இதை வந்து கடின சோப்புக்கு மாற்றாக வந்து தயாரிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தோம்னா கடின நீர், அமில நீர் போன்றவற்றில் நல்லா எஃபிஷியன்ஸியாக வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டிடர்ஜென்ட்டை உருவாக்கியிருக்காங்க. இந்த டிடர்ஜென்ட் என்பவை என்ன அப்படின்னா சல்போனிக் அமிலம் அல்லது ஆல்கைல் ஹைட்ரஜன் சல்பேட்டுடைய உப்பு தான் டிடர்ஜென்ட். ஸோ டிடர்ஜென்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த டிடர்ஜென்ட்டை என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சோப்பு என்ன பண்ணுச்சு, கடின நீரில் இருக்கக்கூடிய கால்சியம் மெக்னீசியம் சேர்ந்து வீழ்படிவை உண்டாக்கும். ஆனால் டிடர்ஜென்ட் அப்படியெல்லாம் உருவாக்குமான்னு கேட்டால் உருவாக்காது. நல்லா கவனிங்க. டிடர்ஜென்ட்டு கடின நீரில் இருக்கக்கூடிய கால்சியம் மெக்னீசியம் சேர்ந்து வீழ்படிவாதலை உருவாக்காது. இந்த டிடர்ஜென்ட்டை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பெட்ரோலியத்திலிருந்து கிடைக்கும் ஹைட்ரோ கார்பனோட சல்பூரிக் அமிலத்தை சேர்த்து டிடர்ஜென்ட் தயாரிக்கிறாங்க. ஸோ எப்படி தயாரிக்கிறாங்க? பெட்ரோலியத்திலிருந்து கிடைக்கும் ஹைட்ரோ கார்பனோடு சல்பூரிக் அமிலத்தை சேர்த்து டிடர்ஜென்ட்டுகள் தயாரிக்கப்படுது. குறிப்பாக இந்த டிடர்ஜென்ட்டில் நிறைய பொருட்களை சேர்த்துவாங்க. அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யூசேஜ் இருக்குது. அதை நம்ம இங்கே பார்ப்போம். சோடியம் சிலிக்கேட்டை வந்து டிடர்ஜென்ட்டோடு சேர்ப்பாங்க. இது ஏன் சேர்க்குறாங்க அப்படின்னா சலவை இயந்திரத்தில் அரிப்பு ஏற்படாமல் பாதுகாக்க. அதாவது இந்த டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், சலவை எந்திரமே அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சலவை எந்திரத்தை அரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சோடியம் சிலிக்கேட்டை சேர்ப்பாங்க. அடுத்து ஃப்ளோரசன்ட் வெண்மை ஏற்றியை சேர்ப்பாங்க. இது எதுக்குன்னா அதாவது வெள்ளை துணி பளிச்சுன்னு இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஃப்ளூரசன்ட் வெண்மை ஏற்றியை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து சோடியம் பெர்போரேட்டை யூஸ் பண்ணுவாங்க. இதே எதுக்கு அப்படின்னா சலவையின் போது சில வகையான கரைகளை வந்து நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக சோடியம் பெர்போரேட் அப்படிங்கிறது சேர்ப்பாங்க. அடுத்து சோடியம் சல்பேட். இதை எதுக்கு சேர்த்துறாங்க அப்படின்னா அதாவது இந்த டிடர்ஜென்ட் துகள்கள் கெட்டியாக ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சோடியம் சல்பேட்டை சேர்த்துருப்பாங்க. அடுத்து நொதிகளை எதுக்கு சேர்த்துறாங்கன்னா ரத்தத்தால் ஏற்பட்ட கரை அல்லது காரிகரி அதனால் ஏற்பட்ட கரை, இந்த கரையை வந்து நீக்க நொதிகளை வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. அடுத்தது சோப்பின் தூய்மையாக்கல் வினை. சோப்பு எப்படி வேலை பார்க்குது அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. சோப்பில் பொறுத்த வரைக்கும் 2 வேதி பகுதிகள் இருக்குது. சோப்பில் 2 பகுதி இருக்குது. ஒரு பகுதி முனைவுள்ள பகுதி, இன்னொரு பகுதி முனைவற்ற பகுதி. அது என்ன அப்படின்னா அதாவது முனைவுள்ள பகுதின்னா சிறிய தலை போன்ற வடிவத்தை கொண்ட கார்பாக்சிலேட் தொகுதி தான் வந்து முனைவுள்ள பகுதி. முனைவற்ற பகுதி அப்படின்னா பெரிய வால் போன்ற நீளமான ஹைட்ரோ கார்பன் சங்கிலி தொடர் கொண்ட முனைவற்ற பகுதி. இந்த 2 பகுதியும் எப்படி வேலை பார்க்குதுன்னா முனைவுள்ள பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த முனைவுள்ள பகுதி நீரை விரும்பும் பகுதி. இது வந்து தண்ணியை நோக்கி இழுக்கும், என்ன பண்ணும், தண்ணியை நோக்கி போகும். அதுவே முனைவற்ற பகுதிங்கிறது நீரை வெறுக்கும் பகுதி. இது என்ன பண்ணும்னா அழுக்கோட ஒட்டிக்கும். இது வந்து இந்த முனைவுள்ள பகுதி தண்ணியோட ஒட்டும், தண்ணியோட சேர விரும்பும். இந்த முனைவற்ற பகுதி அழுக்கோட ஒட்டும். அழுக்கோட ஒட்டின பிறகு என்ன ஆகும், அதோடைய பவர் என்பது கம்மியாகும். அழுக்கோட ஒட்டிட்டா அதோடைய ஃபங்க்ஷன் வந்து கம்மியாகும். பட் இங்கே தண்ணியோட ஒட்டக்கூடிய பகுதி தண்ணியோட ஒட்டிக்கும். அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த அழுக்கானது பிச்சுக்கிட்டு தனியாக தண்ணியோட மிக்ஸ் ஆகி கலந்துருது. ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சோப்பு அல்லது டிடர்ஜென்ட் நீரில் கரைக்கும் பொழுது சோப்பு மூலக்கூறுகள் ஒன்றாக இணைந்த அந்த கொத்துக்களாக உருவாகுது. இந்த கொத்துக்கு பேர் மீசெல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது டிடர்ஜென்ட்டுடைய பயன்களை கொடுத்துருக்காங்க. டிடர்ஜென்ட்டில் நமக்கு ரொம்ப அதிகமான யூசேஜ் இருக்குது. ஏன்னா இந்த கடின நீர், மென்மையான நீர், இந்த ரெண்டுலேயுமே வந்து டிடர்ஜென்ட்டை யூஸ் பண்ணலாம். பட் சோப்பை யூஸ் பண்ணால் ரொம்ப வந்து வேஸ்ட்டாக போயிடும். அடுத்தது உப்பு நீர் மற்றும் அமிலம் கலந்த நீர், இந்த ரெண்டுலேயும் டிடர்ஜென்ட் தான் ரொம்ப எஃபிஷியன்ஸாக வேலை பார்க்கும். அடுத்தது இந்த டிடர்ஜென்ட்டை குளிர்ந்த நீரில் கூட ஈஸியாக யூஸ் பண்ணலாம். நல்லா பச்சை தண்ணியில் கூட நல்லா போட்டு அலசலாம். அதே மாதிரி கம்பளி போன்ற ஆடைகளையும் நல்லா வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி கிரீஸு, இந்த கிரீஸ் ஏதாவது ஆயிடுச்சுனாலும் அதை போக்கணும் அப்படின்னா டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணால் தான் போகும். சோப்பு போட்டால் சோப்பு தான் கரையும். அடுத்தது செயற்கையாக தயாரிக்கப்படும் துணிகளை வந்து பாதுகாக்கணும். துணியை வந்து சேஃப்டியாக வச்சுக்கணும். அதை வந்து வெண்மைத்தன்மையோடு இருக்கணும். கலர் வந்து ஃபேட் ஆகக்கூடாது அப்படின்னா டிடர்ஜென்ட் யூஸ் பண்ண தான் அது வந்து சாத்தியம். அதே மாதிரி டிடர்ஜென்ட்லேயே நீண்ட ஹைட்ரோ கார்பன் சங்கிலி தொடரை கொண்டுள்ள டிடர்ஜென்ட்டை யூஸ் பண்ணோம்னா அது வந்து உயிரிய சிதைவுக்கு உட்படும். அதாவது இது செதஞ்சு போகும், சுற்றுப்புற சூழலுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டிடர்ஜென்ட்டை 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. அது நமக்கு தேவை கிடையாது. அடுத்தது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா TFM அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். TFM அப்படின்னா டோட்டல் ஃபேட்டி மேட்டர், அதாவது சோப்பில் இருக்கிற கொழுப்பு பொருளுடைய அளவை குறிக்குது. அதாவது ஒரு சோப்புடைய தரம் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற மொத்த கொழுப்பை பேஸ் பண்ணி தான் இருக்குது. எவ்வளோ கொழுப்பு இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் TFM. இதை வச்சு தான் அந்த சோப்பு குவாலிட்டியான சோப்பா இல்லை குவாலிட்டி கம்மியான சோப்பான்னு சொல்கிறாங்க. உயர்ந்த TFM இருந்தால் அது வந்து சிறந்த குளியல் சோப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சோப்புக்கும் டிடர்ஜென்ட்டுக்கும் இருக்கிற வேறுபாடு கொடுத்துருக்காங்க. சோப்பில் என்ன இருக்குது, டிடர்ஜென்ட் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். சோப்பில் கார்பாக்சிலிக் அமில சோடியம் உப்பு இருக்கும். டிடர்ஜென்ட்டில் சல்போனிக் அமில சோடியம் உப்பு இருக்கும். சோப்புடைய பகுதின்னு பார்த்தா COO - Na+, இது 2 தான் சோப்பில் இருக்கும். பட் டிடர்ஜென்ட்னா SO3 - Na+, இந்த 2ம் இருக்கும். குறிப்பாக வந்து சோப்பை எங்கேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா விலங்குலேருந்து கிடைக்கும் கொழுப்பு, தாவரந்து கிடைக்கும் எண்ணெயிலேருந்து தயாரிக்கிறாங்க. அதுவே டிடர்ஜென்ட் அப்படின்னா பெட்ரோல்ந்து கிடைக்கும் ஹைட்ரோ கார்பன்லேருந்து தான் தயாரிக்க முடியும். சோப்பை வந்து கடின நீரில் பயன்படுத்த முடியாது. பட் டிடர்ஜென்ட்டை வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி சோப்பை வந்து கடின நீரோடு சேர்க்கும் பொழுது என்ன ஆகும்னா ஸ்கம் அப்படிங்கிற படிவம் உருவாகும். முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, ஒரு படிவு வந்து உருவாகும், படிஞ்சு போயிடும், வேலை பார்க்காது. அதுவே டிடர்ஜென்ட்னா இந்த மாதிரி படிவெல்லாம் உருவாகுது. சோப்பு குறைவான நுரையை தான் உருவாக்கும், டிடர்ஜென்ட்டு அதிகமான நுரையை உருவாக்கும். அடுத்து சோப்பு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா உயிரிய சிதைவுக்கு உட்படும். அதுவே டிடர்ஜென்ட்னா உயிரிய சிதைவுக்கு உட்படும் தன்மையும் அற்றது. அவ்வளோதாங்க, முக்கியமான பாயிண்ட்டை பார்த்தாச்சு. இதுக்குள்ளேயே போதும் நான் இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் தான். புக் பேக் கொஸ்டினை பார்த்துருவோம். முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் இதை பார்த்துருவோம். முதல் கேள்வி, ஒரு திறந்த சங்கிலி தொடர் கரிமச் சேர்மத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு C3H6, அந்த சேர்மத்தின் வகை என்ன? சேர்மத்தின் வகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. C3H6 அப்படின்னா அந்த சேர்மம் அல்கீன் டைப்பை சேர்ந்தது. அடுத்தது, ஒரு கரிமச் சேர்மத்தின் IUPAC பெயர் 3-மெத்தில் பியூட்டைன் 1 ஆல் இது என்றால் இது எந்த வகை சேர்மம் அப்படின்னா இங்கேயே கொடுத்துட்டாங்க, ஆல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆலில் முடியுது எதுன்னு பார்த்தா ஆல்கஹால். ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து மூன்றாவது கேள்வி, IUPAC பெயரிடுதன்படி ஆல்டிகைடுக்காக சேர்க்கப்படும் 2ஆம் நிலைநொட்டு என்ன அப்படின்னா 2ஆம் நிலை பின்னொட்டு அல். அடுத்து நான்காவது கேள்வி, பின்வரும் படிவரிசைன்னு கொடுத்துட்டாங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. CH2 இதுதான் வந்து படிவரிசை. சேர்மங்களில் தொடர்ச்சியாக வரும் இணை எதுனா ஒரு சேர்மத்துக்கும் இன்னொரு சேர்மத்துக்கும் இடையே இந்த டிஃப்ரென்ஸ் தான் இருக்கணும். அப்படி பார்த்தா C3, இங்கே C4 இருக்குது, அப்போ ஒரு C, இங்கே H8 H10 இருக்குது, அப்போ இங்கே 2 H2, அப்போ இதுதான் வந்து சரி. அடுத்து ஐந்தாவது கேள்வி, C2H5OH அதாவது எத்தில் ஆல்கஹால், இதோட ப்ளஸ் 3 மடங்கு ஆக்சிஜனை சேர்த்துனா என்ன கிடைக்கும்? இதை நம்ம எரித்தல்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ எரித்தல், இங்கே என்னாகும் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வந்து நீர் கிடைக்கும். எத்தனால் எரித்தல், இதான் வந்து ஆன்சர். அடுத்து ஆறாவது கேள்வி, எரிசாராயம் என்பது ஒரு நீர்ம கரைசல். இதில் உள்ள எத்தனாலின் சதவிகிதம் எவ்வளோனா, எரிசாராயம்னா இதில் வந்து 95.5% எத்தனால் இருக்கும், 4.5% நீர் இருக்கும். அடுத்தது ஏழாவது கேள்வி, கீழ்கண்ட ஒற்றுள் எது மயக்கமூட்டியாக பயன்படுகிறது? ஈத்தர் தான் மயக்கமூட்டியாக பயன்படும். அடுத்து எட்டாவது கேள்வி, TFM என்பது சோப்பின் எந்த பகுதி பொருளை குறிக்குதுன்னா கொழுப்பு அமிலம். இப்போ தான் பார்த்தோம், அதில் இருக்கிற கொழுப்புடைய அமிலத்தை குறிக்குது. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, கீழ்கண்ட ஒற்றுள் டிடர்ஜென்ட்டை பற்றி தவறான கூற்று எதுன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, டிடர்ஜென்ட்னா சல்போனிக் அமிலத்தின் சோடியம் உப்பு கரெக்டு, டிடர்ஜென்ட் அயனி பகுதி SO3 - Na+, கடின நீரிலும் சிறப்பாக செய்யப்படும். பட் நீண்ட சங்கிலி அமைப்பை பெற்ற கொழுப்பு அமிலத்தின் சோடியம் உப்புனா தப்பு. இது வந்து சோப்பு தான் கொழுப்பு அமிலம். பட்டு டிடர்ஜென்ட்டை வந்து கொழுப்பில் தயாரிக்க முடியுமானா முடியாது. கவனிச்சிங்களா? டிடர்ஜென்ட்டு ஹைட்ரோ கார்பனில் தான் தயாரிக்க முடியும். இங்கே தான் பார்த்தோம், டிடர்ஜென்ட்டை எங்கே தயாரிக்கலாம், ஹைட்ரோ கார்பனில் மட்டும் தான் தயாரிக்க முடியும், கொழுப்புலேருந்து தயாரிக்க முடியாது. அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஒரு சேர்மத்தின் சிறப்பு பண்புகளுக்கு காரணமான அணு அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதி
அந்த சேர்மத்தின் வினை செயல் தொகுதி ஆகும். இரண்டாவது கேள்வி, அல்கைனின் பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு. அல்கைன்னா என்னப்பா, நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஆல்கேன் ஆல்கீன் ஆல்கைன் பார்த்தோம்ல. அப்போ அல்கைன்னா CnH2n-2. அடுத்து மூன்றாவது கேள்வி, IUPAC பெயரிடுதலில் கரிமச் சேர்மத்தின் கட்டமைப்பை குறிப்பிடுவது அடிப்படை சொல். கரிமச் சேர்மத்துடைய கட்டமைப்புனாவே அடிப்படை சொல்லு தான். அடுத்து நான்காவது கேள்வி, சேர்மங்கள் எந்த சேர்மங்கள் புரோமின் நீரை நிறமாற்றம் அடைய செய்யும் அப்படின்னா நிறைவுறாத சேர்மங்கள் தான் நிறமாற்றம் அடைய செய்யும். நிறைவுற்றது நிறமாற்றம் அடைய செய்யாது. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, அடர் சல்பியூரிக் அமிலத்தை கொண்டு எத்தனால் நீர் நீக்கம் செய்யும் பொழுது என்ன கிடைக்கும்னா முன்னாடி பார்த்தோம் ஈத்தீன் கிடைக்கும். அடுத்து ஆறாவது கேள்வி, 100% தூய ஆல்கஹால் என்பது தனி ஆல்கஹால் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து ஏழாவது கேள்வி, எத்தனாயிக் அமிலம். எத்தனாயிக்குனாவே என்னப்பா, இது வந்து ஆசிட். ஆசிட் என்ன பண்ணும், நீல லிட்மஸ் தாளை சிகப்பு நிறமாக மாற்றும். அடுத்து எட்டாவது கேள்வி, கொழுப்பு அமிலங்களை காரத்தை கொண்டு நீரார் பகுத்தலை என்ன சொல்கிறாங்கன்னா சோப்பாக்கல் வினை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, உயிரிய சிதைவுக்கு டிடர்ஜென்ட்கள் நேரான சங்கிலி தொடரினை உடையவை. அடுத்து பொறுத்துக வினை செயல் தொகுதி. -OH அப்படின்னா என்னதுப்பா, OHன்னு வந்தாவே அது ஆல்கஹால் தான். அடுத்தது பல்லின வளைய சேர்மம், எடுத்துக்காட்டு பியூரான். நிறைவுறா சேர்மம், எடுத்துக்காட்டு ஈத்தீன். சோப்பு எங்களுக்கு தயாரிக்கப்படுது பொட்டாசியம் ஸ்ட்ரெட். அடுத்தது கார்போ வளைய சேர்மம், இது வந்து பென்சின் வந்து உதாரணம். அடுத்தது பின்வரும் வினாக்களில் வந்து கூற்றும் காரணத்தை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம பார்ப்போம். கூற்று காரணம். முதல் கூற்று ஏ, கடின நீரில் சோப்பை விட டிடர்ஜென்ட்கள் சிறப்பாக செயல்படுகின்றன. காரணம், டிடர்ஜென்ட்கள் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் உப்புகளை வீழ்படிய செய்வதில்லை. கரெக்டு தான், இது வந்து வீழ்படிய செய்யாது. கூற்றும் காரணம் சரிதான். அடுத்து இரண்டாவது கேள்வி, கூற்று அல்கேன்கள் நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன்கள். கரெக்டு தான், அல்கேன் என்பது நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன். காரணம், அது வந்து ஒற்றை பிணைப்பு இருக்கும். குறிப்பாக வந்து ஹைட்ரோ கார்பன்கள் சக பிணைப்பை பெற்றது. அப்போ இந்த இரண்டுமே சரிதான். அவ்வளோதாங்க, இந்த பாடத்தை சிறப்பாக முடிச்சாச்சு. இவ்வளோ நேரம் பொறுமையாக கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் எண்டு வரைக்கும் கவனமாக கவனிச்சிங்களோ மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ரெக்கார்டிங் டைம் மட்டுமே. ஸோ இவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். உங்களால் முடிஞ்சால் மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம், எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் போய் பாருங்கள்.